கோலி டாக் கோலிவுட் நியூஸ். வெளிப்படங்கள் வேண்டாம், சிவகார்த்திகேயன் திடீர் முடிவு. ரஜினி முருகன் படம் குறித்த நேரத்துல வெளி வராததுனால அந்த தயாரிப்பு நிறுவனம் மேல கடும் கோபத்துல இருந்தாரு சிவகார்த்திகேயன். இருந்தாலும் வேற வழி இல்லாம கடைசி வரைக்கும் அந்த படம் பத்தின பிரச்சனைகள்ல அவர் வாயே திறக்கல. படத்தோட இசை வெளியீட்டுக்கு மட்டும் வந்தவர். அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தி எதுவும் பேசல. இனிமே வேற தயாரிப்பாளர்களோட படங்கள்ல நடிச்சா அதனால சிக்கல்கள் வந்தா தவிர்க்க முடியாதுன்னு தன்னோட மேனேஜர் தயாரிக்கும் படங்கள்ல மட்டுமே நடிக்க முடிவு செஞ்சாரு. முதல்ல அறிமுக இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்துல ரெமோ படத்துல நடிக்க ஆரம்பிச்சவரு ரெண்டாவதா மோகன் ராஜா இயக்கத்துல நடிக்கும் படத்துக்கான பூஜையும் முடிச்சிட்டாரு. இதனிடையே விக்னேஷ் சிவன் இயக்கத்துல AM ரத்னம் தயாரிக்கும் படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. ஆனா என்ன காரணத்தினாலயோ அந்த படத்துல இருந்து சிவா விலகிட்டாருன்னு சொல்றாங்க. அதனால இப்போ விஜய் சேதுபதியோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். இந்த பேச்சுவார்த்தையில ஏற்பட்ட கசப்பை தொடர்ந்து இனி வெளியாட்கள் தயாரிக்கும் படங்கள்ல நடிக்கிறது இல்லைன்ற முடிவுக்கு சிவா வந்துட்டதா கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து தன்னோட மேனேஜர் தயாரிக்கும் படங்கள்ல மட்டுமே நடிக்க சிவகார்த்திகேயன் முடிவெடுத்துட்டாராம். டிவில இருந்து சினிமாவுக்கு வந்து சாதிச்சுட்டு வரும் ஷாருக் கான் மாதிரி உருவாகணும்னு நண்பர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரா சிவகார்த்திகேயன்.